நம்ம இன்னைக்கு பார்க்க போற வெரிஃபைட் பிஎன்எல் 1 அக்டோபர் அன்னைக்கு உண்டான வெரிஃபைட் பிஎன்எல். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற ஸ்டாக்கை நான் பிக் பண்ணியிருக்கேன். இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேடு. இந்த ஷேர்ஸை எப்போல்லாம் நம்ம வாங்கியிருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம். 23rd அன்னைக்கு ஒரு 8 ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன். 24th அன்னைக்கு அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி மறுபடியும் ஒரு 8 ஷேர்ஸ் வாங்குகிறோம். 1st ஆஃப் அக்டோபரில் வாங்கின 16 ஷேர்ஸும் வந்து நம்ம வித்துடுறோம். இந்த ஸ்டாக்கை நான் பிக் பண்ணினதுக்கு உண்டான ரீசன் வந்து கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி. 3rd ஆஃப் செப்டம்பரில் மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆனது. 4th செப்டம்பரில் மார்க்கெட் ஒரு பெரிய கேப்பை கொடுத்து ஓப்பன் ஆகுது. அந்த கேப்பை வந்து சேம் டே வந்து அது ஃபில் பண்ணலை. ஸோ நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த இடத்துல இருக்குது. மார்க்கெட் எப்பயுமே ஒரு கேப்பை கொடுத்ததுன்னு சொன்னால் அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரும்போது அந்த கேப் வந்து ஃபில் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஒரு சில நேரங்களில் மார்க்கெட் கீழே வரைக்கும் இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி வந்து ஒரு ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ என்னோட அசம்ஷன் வந்து ஒருவேளை இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடாமல் ஒரு 8 ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்கிடுவோம். ஒருவேளை வந்து மார்க்கெட் டவுனில் போச்சுன்னு சொன்னால் நான் ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி இன்னொரு தடவை வாங்குவேன். இதுதான் வந்து என்னோட ப்ரீடிஃபைன்டு ரூல் இது. இந்த ரூல் பிரகாரம் இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம இந்த இடத்துல பிக் பண்ணுறோம். பட் ஸ்டாக் வந்து ஒரு 2% வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ நான் அந்த ஸ்டாக்கை ஆவரேஜ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே ரீப்ளே பண்ணுறேன். ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஓப்பன் ப்ரைஸில் நான் அந்த ஸ்டாக்கை நான் வாங்கினனால 2% விழுந்திருந்தாலும் இப்போ நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது அது 1% விழுந்தா மாதிரி தான் நமக்கு 1% விழுந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு ரீப்ளே பண்ணுறேன். ஒரு ரெட் கேண்டில் வருது. நெக்ஸ்ட் டேல இன்னொரு ரெட் கேண்டில். இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில். இந்த இடத்துல வந்து ஒரு ரீசனபிளாக வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அதாவது நம்ம வந்து இப்போ நோ லாஸ் நோ கெயினில் இருந்திருக்கோம். நெக்ஸ்ட் டே வந்து நான் செல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே கேப் டவுன் கொடுத்து ஓப்பன் ஆனனால நான் அந்த 1%லேருந்து எனக்கு திருப்பி ஒரு 1% ட்ராப்பில் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். எப்பயுமே மார்க்கெட்டில் நம்ம நினைக்கிற மாதிரி எப்பயுமே ஸ்டாக் வந்து போகாது. நாம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறனால 7 டேஸ்க்கு மேலே நான் ஹோல்டு பண்ண விரும்பல. நான் 8th டே வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நான் விற்றுட்டேன். நான் விற்கிறதுக்கு முந்தின நாள் வந்து இது வந்து நோ லாஸ் நோ கெயினில் இருந்தது. நான் விற்கும்போது வந்து அது லாஸ்ட்டில் வந்து நமக்கு போயிடுச்சு. இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சது தான். எப்படி வேணாலும் ஸ்டாக் மூவ் ஆகலாம். நம்மளோட லாங் டேர்ம் கேம் என்னன்னா, ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நம்ம இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். நான் பிரேக் ஈவனில் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இது எல்லாமே முன்னாடியே டிசைட் பண்ணது தான். இப்படி தான் மார்க்கெட் இருக்கும். என்னோட கேபிட்டல்லேருந்து 30% வரைக்கும் கீழே வர்றதுக்கு எனக்கு என்னைக்கு வேணாலும் எனக்கு அந்த மாதிரி நடக்கலாங்கிறது தெரியும். இன்னொரு வரைக்கும் நான் என்னோட கேபிட்டல்லேருந்து 30% கீழே வரல. பட் ஓரளவுக்கு நம்ம எடுத்த ப்ராஃபிட் எல்லாம் வந்து ரீசன்ட் டேஸில் வந்த லாஸஸில் வந்து நம்ம விட்டுட்டோம். ட்ரேடிங் வந்து இப்படி தான் இருக்கும். எல்லாரும் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஈஸி, இல்லை இன்ட்ராடே ஈஸி, எதுவுமே வந்து ஈஸி கிடையாது. எல்லாமே இட் லுக்ஸ் ஈஸி. பட் வென் யூ டூ கம் அண்ட் லைவ் ட்ரேட் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி விஷயங்களில் உங்களால் சர்வை பண்ண முடிஞ்சாலே வந்து பெரிய விஷயம். நாம் ஒரு லாஜிக்கில் ட்ரேட் பண்ணுறோம். இந்த லாஜிக் பிரகாரம் தான் நம்ம போக போகிறோம். எனக்கு கேபிட்டலே லாஸ் ஆனாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் 2.5 lakhs தான் வந்து வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன். ஒரு ஸ்டாக்குக்கு வந்து இனிஷியலாக நான் 50,000 தான் அலோகேட் பண்ணுவேங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். நான் இதை மாதிரி ட்ரேட் பண்ணும்போது எனக்கு 30% லாஸஸ் வருங்கிறத வந்து நான் எதிர்பார்க்கறது தான். ஸோ இதை மாதிரி ஒரு ப்ரீடிஃபைன்டு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கும்போது சின்ன சின்ன லாஸு இல்லைனா வந்து ஒரு 3 மாதம் வந்து நம்ம அண்டர் வாட்டரில் இருந்தாலும் நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்குள்ளே வராமல் லைவ் ட்ரேடிங், அதாவது டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸ் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும் போது நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ப்ரீவியஸ் டேவே ஸ்டாக்கை பிக் பண்ணுறோம். ப்ரீவியஸ் டேயே வந்து செல் பண்ணணுங்கிறதாலும் நம்ம டிசைட் பண்ணுறோம். நமக்கு என்ன ரெகுலர் ஜாப், நம்ம ஆஃபீஸ் போகிறோம்னா நம்ம ஆஃபீஸ் போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம்னா பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை மாதிரி ஒரு மெத்தடாலஜியில் நம்ம பண்ணுறனால நம்ம வந்து பேனிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கு இன்னொரு ஸ்டாக்கில் எப்படி போச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.